116 சென்டிமீட்டர் இருந்த தொப்பையை 97 சென்டிமீட்டருக்கு குறைக்க முடியுமா? நிச்சயமா முடியும். எனக்கு சாத்தியமாச்சு. உங்களுக்கு சாத்தியமாவதற்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட இப்போ உடனடியாக அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து அந்த 30 நாள் பயணம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஈஸியாக இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ணி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொப்பை இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாகவே இருக்குது. ஆண்களையே நிறைய பேர் கேலி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னைக்குங்க டெலிவரிக்கு வேணால் நான் ஹாஸ்பிட்டலில் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டு வைக்கட்டுமா அப்படின்னு கூட ஆண்கள்கிட்ட கேலி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஆண்கள் அதிகப்படியான தொப்பையில் இருக்கிறாங்க. பெண்களும் இன்றைக்கி அதிகப்படியான தொப்பையில் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, 2வது குழந்தை பிறந்துச்சுங்க, அதுக்கப்புறம் எனக்கு வயிறு வந்து குறையவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்குது. இந்த தொப்பை எதனால் ஏற்படுது என்னென்னலாம் கூட நிறைய நம்ம வந்து பழைய பதிவுகளில் போட்டுக்கிறோம். அதை பார்க்காதவங்க நம்மளுடைய பழைய பதிவுகளில் பாருங்கள். இப்போ இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு பொதுவாக நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் நம்மளுடைய மருத்துவ குழு, சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்கள் கொண்ட குரு இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து ஒரு 120 நாளைக்கு நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய தொப்பையை ஈஸியாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயத்தை நானும் ஃபாலோ பண்ணி எனக்கு எப்படி குறைஞ்சது அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ நம்மளுடைய அந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது இந்த தொப்பையை குறைக்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குதுங்க. சில பேருக்கு அடி வயிற்று தொப்பை, சில பேருக்கு மேல் வயிற்று தொப்பை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது கூடவே சேர்ந்து ஹிப் மசில்ஸும் சேர்ந்து தொங்கும். பெண்கள் நிறைய பேருக்கு இது மாதிரி வந்து இன்றைக்கி வயிறு தொப்பை போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பெண்களுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடை அழகு, அந்த ஒரு கரு ஷேப் அப்படின்றதே இன்றைக்கி இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ பெண்கள் அப்படின்னாலே அப்படி ஒரு கையில் வந்து ஒரு ஷேப் காமிக்கக்கூடிய ஒரு நிலை மாறி இப்படி ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. அதுக்கு நிறைய சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் உழைப்புகளில் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து தண்ணி குடம் வெளியில் தண்ணி பிடிச்சி தண்ணி குடத்தில் கொண்டு வந்து தான் வீட்டில் வந்து புழங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மேலே வந்து பெருசாக வந்து ஒரு டேங்க் வச்சுட்டோம், அங்கேருந்து தண்ணி நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ வெளியிலேருந்து கொண்டு வர்றதுக்கு அவசியம் இல்லை. சரி, நல்ல தண்ணியாவது வெளியில் போய் குடத்தில் போய் பிடிச்சிட்டு வந்து பார்த்தோம். இன்றைக்கி அதுவும் இல்லை, வீட்டிலேயே வந்து ஆர்ஓ சிஸ்டம் மாட்டிட்டோம். இல்லைன்னா ஒரு 25 லிட்டர் கேன் வீட்டுக்கு வந்துடுது. இப்போ அந்த தண்ணி குடம் அப்படின்றத பார்த்தோம்னா அந்த இடுப்பு மாதிரியே சேப் இருக்கும். இப்போ அது மாதிரி அந்த தண்ணி குடமே இல்லாததுனால இன்றைக்கி எல்லாமே அந்த 25 லிட்டர் கேன் மாதிரி நம்மளுடைய இடுப்பும் மாறிடுச்சு, இந்த 25 லிட்டர் கேன் வாங்குறதுனால இல்லையா. அப்போ இடுப்பு எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஃப்ளாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வெளியில் சைடில் பிதுங்கிருச்சு. வயிற்று தொப்பை இடுப்பு மசில்ஸ் அதிகமாக பிதுங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணலாம், அதற்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன். ஏன்னா என்னோடய தொப்பையுமே வந்து இந்த ஓவர் வெயிட்டில், ஒபிசிட்டியில், சிட்டிங் ஒர்க் உட்காந்துக்கிட்டே பார்த்ததில் உடல் உழைப்பு இல்லாமல் ஆனதுனால வயிற்று தொப்பையினுடைய சைஸு 116 சென்டிமீட்டருக்கு எனக்கு வந்துருச்சுங்க. அப்போ தான் உடனடியாக இதை முதல்ல நம்ம கரைச்சே ஆகணும். உண்டி சுருக்கி உயிர்வாள், நம்முடைய வயிற்றை சுருக்குனா தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய கருத்து. அப்போ தொப்பையை குறைக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு சில விஷயங்களை மெனக்கட ஆரம்பித்தேன். இப்போ 120 நாள் டயட்டில் ஃபஸ்ட்டு 30 நாள் நம்ம வெறும் வாட்டர் டயட் எடுத்துன்னு சொன்னேன். இப்போ 2வது 30 நாள் நான் என்ன பண்ணேன், இந்த 2வது 30 நாள் நம்ம ஃபாலோ பண்ணதில் தொப்பையோட சைஸு நல்லா குறைஞ்சிச்சுங்க. அதான் மேட்ரு. அப்போ தொப்பையை குறைக்கணும்னா அடுத்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 2வது 30 நாள் உள்ள டயட்டில் அருமையான மாற்றம் வரும். என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு 30 நாள் வாட்டர் டயட் இருந்து நல்லா கிளென்சிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் விட்டமின்ஸ் கொடுக்கணும், எலக்ட்ரோலைட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும், ஓகேங்களா. ஆமாம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம அடுத்தது ஜூஸ் டயட்டுக்கு மாறியாச்சு. அதாவது லிக்யூட் டயட் தான் ஃபுல்லாகவே. ஆமாம், சாலிட் டயட் வந்து கிடையாது, லிக்விட் டயட் தான் 2வது 30 நாளும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது. இப்போ இந்த ஜூஸில் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரோட்டீன்ஸு இது எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜூஸ் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பை கரைக்கிற மாதிரியும் ஒரு ஜூஸ் இருக்கும். ஆமாம், இப்படி தான் ஆட் பண்ணிக்கிட்டது. அந்த வகையில் என்னென்ன ஜூஸ் சாப்பிட்டேன், 7 நாளும் ஒரு ஜூஸை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அதை திரும்ப அப்படியே கண்டினியூஸாக அடுத்தடுத்து வந்து ஃபாலோ பண்ணேன். அடுத்த 30 நாள் முழுக்க ஜூஸ் மட்டும்தான் நமக்கு உணவு. என்ன மாற்றம் நடந்ததுன்றதை பார்க்கலாம். அந்த வகையில் என்ன ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதில் நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு நாள்
ஃபுல்லாக ஆரஞ்சு ஜூஸ் தான். ஆரஞ்சு ஜூஸை நம்ம காலையில் ரெடி பண்ணி அதில் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 1/4 லிட்டர் தான் ஜூஸ் இருக்கும், 3/4 லிட்டர் தண்ணி தான் இருக்கும். இப்போ 3/4 லிட்டர் தண்ணி, 1/4 லிட்டர் ஜூஸு, மேக்ஸிமம் போனால் வேணால் 1/2 லிட்டருக்கு ஜூஸ், அவ்வளோதான். இதைத்தான் வந்து நம்ம வந்து சாயந்தரம் வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கணும். சாயந்தரத்துக்கு மேலே திரும்பவும் வந்து அடுத்த ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிடுவோம். மீதி அந்த ஜூஸை திரும்ப நைட் வரைக்கும் குடிக்கணும், அவ்வளோதான். மீதி நேரங்களில் நமக்கு தேவைப்படும் பொழுது தண்ணி குடிச்சுக்கிறோம். தண்ணி, வாட்டர், அது போக ஜூஸ், இது மட்டும் தாங்க இந்த 30 நாள். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஆரஞ்சு ஜூஸ். எப்படி அந்த பழங்களை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னோம்னா, நீர் பழங்கள், ஓகேங்களா, சாறுள்ள பழங்கள். நம்ம ஏற்கனவே வந்து பழைய பதிவுகளில் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உடல் எடையை குறைக்கணும்னா சாறுள்ள பழங்கள் எடுத்துக்கோங்க. சாறுள்ள பழங்கள் தான் உங்களுக்கு உடல் எடையை குறைக்கும். சதையுள்ள பழங்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். அப்போ யாருக்காவது உங்கள் குழந்தைகளுக்கு வெயிட் போடணும், அவங்களுக்கு நல்ல சதை போடணும், அவங்களுக்கு வெயிட் போடணும்னு நினச்சிங்கன்னா சதையுள்ள பழங்கள் அதிகமாக கொடுங்க. நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னா சாறுள்ள பழங்கள் அதிகமாக எடுக்கணும், அவ்வளோதான். அந்த சாறுள்ள பழங்களையுமே என்ன பண்ணுறோம், ஜூஸ் ஃபார்மேட்டில் எடுக்கிறோம். அப்போ ஒரு ஆரஞ்சு எடுத்து, அந்த ஆரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நல்லா அடித்து ஜூஸ் பண்ணிவிட்டு, இனிப்புக்கு நம்ம அந்த சுகர் சேர்க்கக்கூடாதுங்க. ஆமாம், அதுக்கு ஹனி, தேன் சேர்த்துங்க. ஆக்சுவலி நான் தேன் தான் சேர்த்தேன், அதனால தான் இதை நான் சொல்கிறேன். அப்போ ஆரஞ்சு ஜூஸோட தேன் மிக்ஸ் பண்ணி தண்ணி, அந்த 1 லிட்டர் தண்ணி சாப்பிட போகிறோம், அவ்வளோதாங்க. நீங்கள் வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிப்பாட்ட வேண்டிய, அதாவது தவிர்க்க வேண்டிய உணவுகள் இருக்குது பாருங்கள், அதில் முதல் உணவே வந்து ஸ்வீட்டு தான். ஸ்வீட்னா அது வந்து இந்த வெள்ளை சர்க்கரையில் செய்யப்பட்ட எல்லா உணவுகளையுமே தவிர்த்துடணும். அந்த காஃபி சாப்பிடும் பொழுது நம்ம வெள்ளை சர்க்கரை போட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஸ்வீட்டுக்குள்ளே எதுக்குள்ளே போனாலும் அந்த வெள்ளை சர்க்கரை இருக்குது. இப்படி வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடிய எல்லா உணவுகளையும் டோட்டலாக தவிர்த்துடணுங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா. ஆமாம், கொஞ்சோன்னு எடுத்துக்கலாமா, காலைல ஒரு டைம் மட்டும் நான் எடுத்துக்கலாமா, கிடையவே கிடையாது. இந்த ஒயிட் சுகரை நீங்கள் எவ்வளவு ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வேகமாக வெயிட் லாஸ் நடக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. இது ஒன்று அவாய்ட் பண்ணாலே அவ்வளோ பெரிய மாற்றம் கிடைக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த கழிவுகள் சேரக்கூடிய உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அது மைதா ஐட்டங்கள், மைதா உணவுகளை தவிர்த்துருங்க. ஆமாம், நிறைய கார்போஹைட்ரேட் உணவுகள் வருஷக்கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்ததுனால நான் இந்த 120 டேஸில் அந்த ரைஸ் ஐட்டமே நம்ம வந்து எடுத்துக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். கார்போஹைட்ரேட்டுக்கு வேறு சில விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஆனால் ஒயிட் ரைஸு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 120 டேஸும் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் எடுக்கல. இப்போ இந்த இரண்டாவது 30 நாளில் 30 to 60 டேஸில் ஒன்லி ஜூஸுன்னு வந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஜூஸு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சொன்னோம், கேட்டுங்களா. அடுத்து ரெண்டாவதாக நான் வந்து செலக்ட் பண்ண ஜூஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய, தொப்பையை ரெடி பண்ண, தொப்பையை அப்படியே பயங்கரமாக கரைக்கும். உங்களுடைய பல வருஷ தொப்பையை சில வாரங்களில் கரைக்கக்கூடிய தன்மை இந்த ஒரு பழத்துக்கு இருக்குதுங்க. இந்த பழத்தை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விசரல் ஃபேட் எல்லாமே நல்லா கரைஞ்சு அப்படியே திரும்ப வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பழம் தான் நார்த்தங்காய். இந்த நார்த்தங்காய் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த நார்த்தங்காயை நம்ம வந்து ஜூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக கரைச்சிருங்க. ஆனால் நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய உறுப்புகளுக்கு மேலே, அதாவது ஆர்கனுக்கு மேலே படிஞ்சிருக்கிறது, மசில்ஸ்களில் வந்து படிஞ்சிருக்கக்கூடியது, தேங்கி இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கணும்னா அதுக்கு இந்த நார்த்தங்காய் ரொம்ப ரொம்ப சூப்பராக பயன்படும். இந்த நார்த்தங்காய் ஒன்று போதும் உங்களுடைய தொப்பையை அருமையாக கரைச்சி ஃப்ளாட்டாக உங்களுடைய வயிறை மாற்றுவதற்கு. ஓகே, இதை என்ன பண்ணணும், இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் புளிப்பும் அதிகமாக இருக்கும், துவர்ப்பும் இருக்கும். புளிப்பு துவர்ப்பு ரெண்டும் கலந்து தான் இருக்கும். இதையும் அதே போல் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தேன் எக்ஸஸாகவே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓவர் புளிப்பு துவர்ப்பு அப்படின்னு இருக்கும், கொஞ்சம் எக்ஸஸாகவே தேன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணி 1 லிட்டர் பாட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையிலேருந்து திரும்பவும் நம்ம எப்போல்லாம் வந்து தேவைப்படுதோ அப்போ எல்லாத்தையும் வந்து இந்த ஜூஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கூட சேர்ந்து வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர். நீங்கள் ஒரு 30 நாள் மட்டும் எப்போ தண்ணி குடித்தாலும் அது வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் தான், ஓவர் ஹீட்டு தேவையில்லை, ஒரு வார்ம் வாட்டர். அதுக்கப்புறம் வந்து ஜூஸு, அதில் குறிப்பாக நார்த்தங்காய் ஜூஸ் அருமையாக தொப்பையை குறைக்குங்க. ஆமாம், அருமையாக குறைக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ நான் ரெண்டாவதாக செலக்ட் பண்ணது இந்த நார்த்தங்காய் ஜூஸு. மூன்றாவதாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாதுளை ஜூஸு. பாருங்கள், மாதுளை அப்படிங்கும் பொழுது நமக்கு உடம்புல நிறைய விஷயங்கள் அது வந்து சரி பண்ணக்கூடியது. உங்களுடைய ரத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், பிளட்டை நல்லா கவுண்டிங் கூட்டி கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், வயிறை வந்து பார்த்திங்கன்னா லேஸ் ஆக்கிரும், செரிமானத்தை சீராக்கிரும், மோஷனை ஃப்ரீ பண்ணி விட்டுரும், யூரினை ஃப்ரீ பண்ணி விட்டுரும்,
பல விஷயங்கள் அப்படி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம், அதுலேயும் துவர்ப்புத்தன்மை இருக்குது பாருங்கள். நம்ம துவர்ப்புத்தன்மை உள்ள உணவுகளை தான் நம்ம எடுக்கவே இல்லையே. இந்த துவர்ப்புத்தன்மை உள்ள உணவு தான் நம்மளுடைய வயிறு, சிறுகுடல் இந்த பகுதிகளெல்லாம் சீர் பண்ணும். அந்த வகையில் மாதுளை ஜூஸை நம்ம 3வது சாய்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 4வதாக நம்ம கருப்பு திராட்சை கிரேப், பிளாக் கிரேப் ஜூஸ் ரொம்ப சூப்பருங்க. எடுத்து பாருங்கள். பிளாக் கிரேப் ஜூஸு காலையிலேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கும்ல விதை, அந்த விதையோடு சேர்த்து அடித்து ஜூஸ் பண்ணணும். விதை உள்ள கருப்பு திராட்சை தான் நீங்கள் வாங்கணும், பன்னீர் திராட்சை. ஆமாம், விதை இல்லாமல் அப்படி பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள், அது வேணும். விதையுள்ள பன்னீர் திராட்சைன்றதை வாங்கிட்டு அதை நம்ம டைரெக்டாக அப்படியே ஜூஸ் பண்ணி அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேன் கலந்துக்கிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 1 லிட்டரு ஓகேங்களா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த ஜூஸை நம்ம அப்பப்போ சாப்பிட்டுட்டே வரணும். இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து வார்ம் வாட்டர். கருப்பு திராட்சை அதுவும் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. கருப்பு திராட்சை நமக்கு நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா. வைட்டமின் ஏ இருக்குது. இது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்படி பல விஷயங்களை நமக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த கருப்பு திராட்சையும் அதே போல் ஒரு நாள் முழுவதுமே ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்போ அடுத்ததான் நம்ம வந்து எடுத்துக்கொண்ட பழம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது சாத்துக்குடி. சாத்துக்குடி முதல்ல ஆரஞ்சு எடுத்துருக்குறோம் பாருங்கள். இப்போ வந்து சாத்துக்குடி. ஆமாம், சாத்துக்குடி ஜூஸும் அதே போல் தான். இதுவும் வந்து நமக்கு நல்ல வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து உடம்புல நீர்த்தன்மையை குறைய விடாமல் பார்த்துக்கிறோம். அந்த ஸ்கின்னை ஈரப்பதமாக வச்சுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணி கொடுக்கும். ஆமாம், ஸ்கின்னை சைனிங்காக மாற்றும். இது கூடவே சேர்ந்து நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம், அப்படி ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம் நம்ம புளிஞ்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லா ஜூஸ்லையுமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு சில ஜூஸில் மட்டும் அதை வந்து ஆட் பண்ணோம். மீதி எல்லாம் தேன் கலந்துக்கிட்டு கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு இந்த சுவைகளோடு இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆமாம், அடுத்து கடைசியாக ஒரு ஜூஸ் இருக்குதுங்க. இது பெரிய மிராக்கிள் பண்ணி கொடுத்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்தது நெல்லிக்காய் ஜூஸு. நெல்லிக்காய் பெருநெல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெருநெல்லியை அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம வந்து அடித்து ஜூஸ் பண்ணி சேம் 1 லிட்டர் பண்ணோம்னா 1/4 லிட்டர் தான் ஜூஸு. ஆமாம், அதிகபட்சம் வேணால் 1/2 லிட்டர் இருக்கலாம், ஆனால் 1/4 லிட்டர் ஜூஸு நான் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு தேன் கலந்துக்கிறோம். தேன் கலந்து தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக ஷேக் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஜூஸை மட்டுமே நாம் ஒரு நாள் முழுக்க எடுத்தோம்னா என்ன மாற்றம் நடக்கும்னா இது வந்து நம்முடைய இன்டெஸ்டைனை சூப்பராக க்ளீன் பண்ணிடுது. கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னம்னா கான்ஸ்டிபேஷன் இல்லாத ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் அருமையாக பயன்படுது. உங்களுக்கு ரொம்ப அதிக நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நீங்கள் இது மாதிரி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிறனால தாராளமாக எடுக்கலாம். ஒரு 3 நாளைக்கு டெய்லி ஃபுல்லாக நான் அதை எடுத்துக்கிறேன்னா தாராளமாக எடுக்கலாம். இல்லை டெய்லி நைட்டு நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். ஒரு 150 ml எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனை சூப்பராக க்ளீன் பண்ணி மோசம் நல்லா ஃப்ரீயாக போயிடும். நெல்லிக்கனியை பற்றி நிறைய சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி அதில் தான் அறுசுவை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அறுசுவை உள்ள ஒரு கனி அப்படின்னா அதை ஒன்று எடுத்தாலே போதும், அறுசுவைகளை சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்பாங்க. அப்போ நெல்லிக்காய் ஜூஸு அவ்வளோ பெரிய மிராக்கிள் பண்ணுச்சு. இப்படி வந்து நம்ம வந்து ஒரு 5 ஜூஸையும் 30 நாட்கள்லையும் மாற்றி எடுத்துக்கிட்டோம். இன்னும் சில ஜூஸெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அதான் ஏன்னா நிறைய இந்த 120 டேஸும் ஃபாலோ பண்ண விஷயங்கள் நிறைய விஷயங்கள்ன்றதுனால ஒவ்வொரு வீடியோலையும் மொத்தமாக வந்து இது பண்ண முடியாது. அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயமாக அதை நம்ம வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே வருவோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜூஸுகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனேயே நானும் 120 நாளைக்கு வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்க போகிறேன், வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்க போகிறேன்னு உடனடியாக மாறாதீங்க. ஆமாம், நானே வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு மருத்துவரையும் சப்போர்ட்டோட, இப்போ நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்களுடைய சப்போர்ட்டோடையே தான் நம்ம அதில் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஓகேங்களா? ஆமாம், அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்களுடைய சப்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். அப்போ உங்களுடைய வெயிட் லாஸும் நடக்கும், தொப்பை கரையும். இப்போ இந்த ஜூஸை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொப்பையில் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் லாஸ் ஆகி உங்களுக்கு குறையும். இப்போ இந்த 30 நாளில் என்ன நடந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 116 சென்டிமீட்டர் இருந்த என்னோடய வயிற்றின் சுற்றளவு ஓகேங்களா 97 சென்டிமீட்டருக்கு மாறிச்சு. இது ஆக்சுவலி வந்து ஒரு 120 டேஸில் நடந்த சம்பவம். இந்த லாஸ்ட்டு 30 டேஸ்ன்றது என்னாச்சு 60 டேஸ் 60 நாட்கள் கரெக்டுங்களா எனக்கு ஆயிருக்கு 2 மாதம்.
இந்த 60 நாட்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது எனக்கு அந்த இது வந்து எவ்வளோ காமிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 102 சென்டிமீட்டராக குறைஞ்சிருந்தது. 116லேருந்து 102 சென்டிமீட்டருக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு. 120 நாள் முடிச்சதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் 97 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துச்சு. பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதனால் உங்களுடைய தொப்பையும் ஆளாக ரொம்ப அசால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து 116 சென்டிமீட்டர்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு இதை விட சைஸ்லாம் அதிகமாக இருக்குது. எனக்கே இது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இப்போ 92 சென்டிமீட்டர், 95 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர் கூட உங்களால் கொண்டு வர முடியும். இதற்கு சாத்தியம் இருக்குது. அதற்கு நிறைய நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் சொன்ன ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன மாற்றம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ என்னோடய டயட்டில் அடுத்த 30 டேஸ் என்ன நடந்ததுன்றதெல்லாம் அடுத்த பதிவுகளை உங்களுக்கு கொடுக்குறேன். உடம்புல ஒவ்வொரு ஆர்கன்லையும் ஒவ்வொரு செல்ஸ்கள்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரிஞ்சது. ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருந்தோம். நிறைய பேரோட கேள்வி என்ன இருந்ததுன்னா, சாப்பிடாமே இருக்கிறீங்களே எப்படி எனர்ஜி இருக்குது? அந்த காலகட்டங்களில் தான் எனக்கு பயங்கரமான எனர்ஜி இருந்தது. ஆமாம், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வந்து லேட்டாக தான் வரும். ஆமாம், ஆனால் படுத்தோடனே தூக்கம் வந்துடும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு 9 மணிக்கு படுத்தோம்னா 10 மணிக்கு தான் தூக்கம் வரும்னா, இப்போ 10 மணிக்கு தான் படுக்கிறோம்னா 10 மணிக்கு படுத்த 10வது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து டீப் ஸ்லீப் போயிடுவோம். அந்த மாதிரி மாற்றம் வரும். காலையில் எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம். எழுந்த உடனேயே நம்ம டாய்லெட் தான் போகணும். அது மாதிரி வந்து டாய்லெட் நல்லா அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். உடம்பு நல்லா அந்த க்ளீன் பண்ணி விடுற வேலையை ரொம்ப அருமையாக பண்ணிடுது. உடல் மட்டுமல்ல, மனம். இந்த இடத்துல நம்ம இந்த டயட்டில் நம்ம இருக்கப்படும் பொழுது உடல், மனம் ரெண்டுமே வந்து சுத்தமாகுதுங்க. அதை என்னால் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது இந்த காலகட்டங்களில். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அவசியம் ஒவ்வொரு நபரும் விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியாக எல்லா மார்க்கத்துலேயும் சொல்லி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? முருகனுக்கு மாலை போடு 48 நாள் விரதம் இரு, ஐயப்பனுக்கு மாலை போடு 48 நாள் விரதம் இரு, ரம்ஜானுக்காக வந்து நோன்புல இருங்க, அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக அந்த காலகட்டங்களில் விரதங்களில் இருங்கன்னு சொல்லிட்டு எல்லா மதத்துலேயும் இன்றைக்கி அந்த டயட்டை வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் இந்து மதங்களில் நிறைய ஒவ்வொருத்துக்கும் கார்த்திகைக்கு விரதம், பௌர்ணமி விரதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வச்சாங்க. ஃபாஸ்டிங் மட்டுமே உங்களுடைய உடல் எடையை குறைக்கும், உடலை ஆரோக்கியப்படுத்தும். அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. நான் ஃபாலோ பண்ண முறைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி ஒபிஸ் இருக்காங்கன்னா ஒன்றும் பயப்படவே தேவையில்லை, ஈஸியாக குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் பலனடைய செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இன்னும் வந்து அடுத்தடுத்து பதிவுகளாக இன்னும் வரப்போகுது. இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க, பெட்டர். இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த பதிவுகள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பொழுது உங்களுடைய உடல் எடையை குறைச்சி ஃபிட்டாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான டெக்னிக்கை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.